பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு காரியத்தில் வாக்குத்தத்தம் பெற்றுட்டா பாடுகள் இல்லாமல் முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எப்போவுமே பாருங்க, வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி சில கட்டளைகளை கொடுத்திருப்பார். நான் இன்னைக்கு உதாரணமாக சொல்லுவேன், ஆபத்து நாளில் என்ன நோக்கி கூப்பிடுன்னு சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்கு? நீ உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செய்து அந்த பொருத்தனை நிறைவேற்றி ஸ்தோத்திர பலியிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் அப்புறம்தான் ஆபத்து நாளில் கூப்பிட்டா கிடைக்கும். சும்மா நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம ஆபத்து நாளில் என்ன கூட நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பேப்பரில் கட்டிங் ஒட்டிங் போடுற மாதிரி இங்கே ஆகாது. எனக்கு அன்பானே, ஆண்டவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றார். ஆனால் அதே போல் நாம் அவருக்கு சொன்னதை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை அப்படி திருப்பிக்கிறீங்களா? எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடும். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ, ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ, என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே, என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே, என் ஆத்துமநேசரவர் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே, என் ஆத்துமநேசரவர் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் போடுவார். உள்வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உள்வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். எல்லாம் திருப்பி இருப்பீங்க. வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், ஐயா, அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நிச்சயமா அதை நிறைவேற்றவும் செய்வார். ஆனா நாம் அவருக்கு நேர்ந்து கொண்டதை சரியா செய்யறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரம் நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் சொல்லுவோம், மாத சம்பளம் கிடச்சா
ஆண்டவருக்கே கொடுத்துடுறோம். ஆனால் கையில் வரும்போது என்ன வரும்? ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்கிற விளங்கிறதுக்காக. ஒருத்தன் ஒரு வேலையும் கிடைக்கல. ஒரு நாள் இறைவன்ட்ட பொருத்தனை பண்ணானா. என்ன பொருத்தனை? இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்குதோ அதில் பாதி உங்களுக்கு பாதி எனக்கு அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டு போனால், கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு 10 ரூபா கீழே கிடந்துச்சு. ஆண்டவரே ரொம்ப நன்றி, எங்கே 20 ரூபா கிடச்சா நான் 10 ரூபா போடாமல் போயிடணும்னு நினச்சி கரெக்டாக 10 ரூபா எனக்கு போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டான். ஏன்னா மனுஷனுடைய எண்ணம் தந்திரமானது. அடுத்த நிமிஷமே சொல்லிடுவான், எனக்கு கரெக்டாக அதுதான் கொடுத்துருக்காரு. இல்லைங்க, ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது நிற்கிறவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் என்ன செய்ய முடியும்? ஆமாம், உத்தமனா விளங்கணும். சங்கீதக்காரன் அதனால தான் கேட்கிறாரு, யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவார்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் மட்டுமல்ல, அவன் தன் நாவினால் புறங்கூறக்கூடாது, தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறவன் அவருடைய பார்வைக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது நிற்கிறவன் தன் பணத்தை வட்டி கொடாம கொலு செய்தெல்லாம் அடவாங்க வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு கண்மானுடைய ஆண்டவருடைய சன்னிதானம் நிற்கிறவனுக்கு ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவர் நமக்கு வாக்கு பண்ணதை மட்டும் கட்டாயம் அவர் செய்வாரான்னு கேட்குறமே, நாம் செய்ய வேண்டியதை செஞ்சுருக்கோமா? யோசிச்சு பாருங்க, எத்தனை நேரத்தில் நாம் சொல்லியிருப்போம், அடுத்த நிமிஷம் ஐயோ இவ்வளவா, எனக்கு கண்பானுடைய அதை கூறு ஓடுறது கூட வச்சுருப்போம். அங்கே பாதி இங்கே பாதி. முதல்ல ஒரு இடத்துக்கு பொருத்தனை பண்ணியிருப்போம், அதை 4 இடத்துக்காக கூறு போடுவோம். அப்படி போடக்கூடாது. என்ன சொன்னியோ அதை நிறைவேற்றணும். அதனால தான் இங்கே பிரசங்கி சொல்கிறாரு, அழகா வாசிக்க திரும்பி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. ஒன்றை உன் தேவனாகிய தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. மூடர்லாம் நேர்ந்து விட்டு ஐயோ இவ்வளவு நேர்ந்துட்டா அப்படிங்கிறோம் மூடன்கிறார். முதல்ல நேர்ந்து கொள்ளும் முன்னாடியே நாம் கொடுக்க முடியுமா? நிச்சயமா. ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுத்துருக்கார்? தன்னையே கொடுத்துருக்கார். நாம் எதை கொடுக்க போகிறோம்? அவர் மூடரில் பிரியப்படுகிறவர் இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. வாய்க்கு இடம் கொடுத்துறாத. புத்தி பிசையினால் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிடாத. அப்புறம் எப்படி நாம மாறும்போது அவர் மாறினா நம்ம சொல்லுவோம், ஏன் உடனே தரல? நாம் இன்னைக்கு பொருத்தனை பண்ணி எத்தனை பேர் செலுத்தாமல் இருக்கிறோம்? அது அப்படி மறந்துடுவோம். ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. பொருத்தனைகளை நிறைவேற்றி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆபத்து நாளில் அவரை நோக்கி கூட்டுப்பார், நிச்சயமாக என்ன செய்வார்? சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். ஏன்னா நம்ம பாடணும், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து மற்றும் ரட்சிப்பதே ஆத்துமநேசரவர். என்னை தப்புவித்து மற்றும் ரட்சிப்பதே ஆத்துமநேசரவர். அவர் சேட்டையில் கீழடைக்கலம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுமவே.
தேவன் என் அடைக்கலமே, கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையில் கீழடை கலம்புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையில் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஐயா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்ப ஏன் வைக்கல? நாம அவருக்கு நேர்ந்து கொள்ள சரியா செஞ்சிருந்தா. ஏன்னா எத்தா ஒரு பொருத்தனை பண்ணான் மிஸ்பாவில், வேற எங்கேயும் இல்லை, மிஸ்பாவில் போய் பொருத்தனை பண்ணான். பொருத்தனை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள தான் மக வந்தோடனே, ஐயோ என் மகளை பொருத்தனை பண்ணிட்டேனே. கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணான். என்ன தெரியுமா? நான் போய் வெற்றியோட திரும்பி வந்தா என் வீட்டு வாசல்ல எது எதிர்கொண்டு வருதோ அது கர்த்தருக்குரியது, தகன பலியா என்ன செய்வேன், செலுத்துவேன். ஆனால் கடைசியில் பிள்ளை வந்தவொடனே அவனால் உடனே இது பண்ண முடிஞ்சா? புலம்ப ஆரம்பிச்சா, வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டான். ஆண்டவர் மாறுறாருன்னா காரணம் என்ன? நாம மாறினா அவர் மாறத்தான் செய்வார். அவர் சொல்லுவார், கட்டுவேன், இடிப்பேன், கவிழ்ப்பேன் என்றா. ஆனால் மனுஷன் மனம் மாறினா அவரும் மாறுவார். அவர் செய்ய நினைத்ததை செய்யாதபடிக்கு மனம் மாறுகிற கர்த்தர். ஆனால் சொன்னதை தவறுற கர்த்தர் கிடையாது. உனக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கை நிறைவேற்றுவார். ஆனால் நமக்கு அவர் வாக்கை நிறைவேற்றுவாருங்கிறது தெரியும். ஆனால் நம்முடைய வாக்கு சொன்னதை கர்த்தருக்கா நிறைவேற்றியிருக்கோமா? ஒரு சமயத்தில் நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே 3 நாள் கன்வென்ஷன் சிஎஸ்ஐ சர்ச்சில். அப்போ அந்த கன்வென்ஷனுக்கு அப்போ நாங்கள் மதுரை ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிற நாட்கள். என்னை கூட்டிகிட்டு போனவர் முதுகை தட்டிக்கிட்டே இருந்தார். என்னன்னு, மதுரை சர்ச்சை ஒரு செங்கலை யாரையும் வைக்க விட மாட்டேன், நான் தான் வைப்பேன்னார். ஒரு அம்மா எந்திரிச்சு சொன்னாங்க, எனக்கு புருஷன் இல்லை, பிள்ளைகள் தான் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு, ஆனால் நான் ஒத்த செங்கலாவது வைப்பேன் அப்படின்னாங்க. இவர் ஒரு செங்கலை வைக்க விட மாட்டேன்னாரு. அந்த மாதிரி ஒத்த செங்கலாவது, கடைசியில் ஒரு செங்கலை வைக்க விட மாட்டேன்னவர் ஒரு செங்கல் கூட வைக்கலை. ஆனால் ஒத்த செங்கலாவது வைப்பேன்னவங்க 50,000 ரூபாய் கொண்டாந்து காணிக்க கொடுத்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நாம் தெரிஞ்சுக்கணும், பொருத்தனை பண்ணிடுறது பெரிய காரியம் இல்லை, அதை செலுத்தணுமே. உபாகமம் 23, 21 23 வரை என்ன வாசிக்கிறோம்? முதல்ல 23, 23 வாசிங்க. உபாகமம் 23, 23 வாசிக்க கேட்போம். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை, பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். வாயினால சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. நம்ம கையில் குறை இருந்தால் நிச்சயமா அவர்கிட்ட போய் நம்ம கேட்டு என்ன பண்ண, அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்குறோமோ அவரை போல. ஏன்னா நாம் பாடும்போது தான் பாடுவோம். என்ன பாடுவோம்? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் கண்ணுமே, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பிரசன்னம் ஓடி வர வேண்டுமே, ஓடி வர வேண்டுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே.
அவரை போல இருக்கணும்னா நாம மாறணும்ல. அவருக்குள்ள இருந்த சிந்தை நமக்கு வரணுமே. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, வஸ்திரத்தை கேட்கிறவனுக்கும் அங்கேயே என்ன செய்ய விட்டு கொடுத்து ஒரு மைல் தூரம் நடக்க சொன்னா 2 மைல் தூரம் அவனோட போ. ஒரு கன்னத்தில் அடைஞ்சா இன்னொரு கன்னத்தை திருப்பி காட்டு. இதெல்லாம் முடியுதா? நாம் இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நான் அதை செய்கிறேன், கடைசியில் மறந்துடும். கேட்டால் அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு சூழ்நிலை நல்லா இல்லையே. ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாது. ஏன்னா ஒரு ஏரோது ஆணையிட்டதுனால தான் யோவான் தலையை கூட தாம்பலத்தில் வைத்து கொடுத்ததை மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆணையிட்டு அதை செய்யணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு சொன்னார், அவர் வல்லமையுள்ள புயத்தின் மேல் ஆணையிட்டு சொன்னார். ஏசாயா 62:8-9, இனி நான் உன் தானியத்தை அந்நிய புத்திரருக்கு ஆகாரமாய் கொடே, உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்றும் கர்த்தர் தம்முடைய வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டு சொன்னார். அதை சேர்த்தவர்களே அதை அனுபவிப்பார்கள். நிச்சயமா நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதம் கூட அடுத்தவரு போகக்கூடாது, அவர் சொன்னபடி செய்வார். ஆனால் நாம் அவருக்கு சொன்னதை செய்கிறோமா? எனக்கு அன்பார்களே, அப்புறம் எப்படி சொல்கிறோம், கடன் வாங்காதிருப்பாயின்னு வாக்கு வந்துச்சு, ஆனால் உடனே கடன் வந்துருச்சு. ஐயா, அந்த வாக்கை நம்பிக்கையோட சொல்லணும். 6 லட்சம் கடன் வந்தாலும் சரி, அந்த கடனை அடைத்து பிறருக்கு உதவும்படி என்னை ஆசீர்வதிக்க வல்லவர். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கொடுப்பாய். ஆசீர்வதிக்கிற தெய்வம். எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் இதான் நமக்கு விளங்குறது இல்லை. உபாகமம் 28:2 வாசிக்க கேட்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, திரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. உன் கற்பத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கம், உன் ஆடுகளின் பெருக்கம் இல்லையா, எல்லாத்திலையும் உன் வீடு, உன் மாப்பு செய்கிற தொட்டி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, ஏன்? அதுக்கு ஒரே ஒரு காரணம், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்லுது? நீ ஒன்றை பொருத்தனை செய்தால் அதை செலுத்த தாமதிக்காதீங்க. சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல ஜெபம் பண்ணும்போது பண்ணுவாங்க, என் பிள்ளைக்கு மட்டும் இந்த வட்டம் இன்ட்ரிக்கு போகிறான், வேலை கிடச்சி மாத சம்பளத்தை அப்படியே கொடுத்துருவாங்க. கடைசியில் பார்த்தா அப்படியே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மனசு வராது. மனுஷனுக்கு ஐயா பார்க்கும்போது ஒரு பேச்சு, அவசரத்துக்கு ஒரு பேச்சு. நம்ம இப்படி பேசிட்டு அப்படி பேசவே கூடாது. சொல்லிட்டா சொன்னது தான். அவற்றை மட்டும் நம்ம அப்படி எதிர்பார்க்கிறோம்ல. ஆண்டவரே, நான் உன்னோடு இருப்பேன், போகுமிடமெல்லாம் உன்னை காப்பேன், திரும்ப அந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, நான் கடைசி வரை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ கைவிட்டுட்டீங்களே, ஏன் ஐயா? காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். அவர் சொல்லுகிறபடி செய்யணும். கோலை நீட்டுனா நீட்டணும். தண்ணீரை கொண்டு போய் பரிமாறுனா, திராட்சரசம் எல்லா இடத்துல தண்ணியை பரிமாற சொல்லாரே, கேட்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுவார். நிச்சயமாக வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிறைவேற்றி தீர்வார். அநேக நேரங்களில் இதுதான் நமக்கு பிரச்சனை. வாக்கு தத்துவங்கிறது பையில வாங்குவோம், ஆனால் முழு நம்பிக்கையாக அறிக்கைட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே. ஏன்னா அவர் எப்பவுமே சொன்னதை மறுபடி சொல்ல மாட்டார். யோபு 33:14 வாசிக்கிறோம், தேவன் ஒரு விசை சொல்லிய காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே.
ஏன்னா 2வது முறை திருத்த மாட்டார். ஏன்னா சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்கள் அவர் அப்படி இருக்கிறார். ஆனால் அவரை அறிந்திருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? ஆனால் நம்முடைய எதிர்பார்க்கறது என்ன? அவர் வாக்குத்தத்தம் பண்ணார், எனக்கு நிறைவேற்றலையே. நிச்சயமாக காத்திருக்கணும். அசைவில்லாமல் அந்த வசனத்தை என்ன செய்யணும்? சொல்லி அறிக்கையிடணும். ஒவ்வொரு நேரமும் அறிக்கையிடணும். நிச்சயமாக அவர் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் இதுதான் பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில் அவசரத்தில் விட்டுருவோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம போனால் என்ன நடக்கும்? அதையும் எழுதியிருக்காங்க. நாம் எப்போ தேவனை தேடுவோம், எப்போ தேட மாட்டோம்? உபாகமம் 28:47 பார்க்கிறோம். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கும் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் இல்லாத போது ஆண்டவரேமோ. ஆனால் வந்துருச்சுன்னா மறந்துடுவோம். ஒன்றுமே இல்லாத கஷ்டத்தில் யோனா சொல்றார்ல, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். மீன் வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்கும் என்ன செய்யலை? போய் தூங்கி இருந்தார். இப்போ என்ன செய்கிறாரு? ஆத்மாவே கர்த்தரை நோக்கிப்பா. என்ன நம்ம சொல்லல, ஆத்துமமே என் உள்ளமே உள்ளாண்டவரை தொழுதேற்று நாள்வரை அல்புமை தாகரித்த உள்ளாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் பாலும் பூதலத்துள்ளோ சற்றுதற்கரிய போற்றிடும் பாலும் சற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமேய முழு உள்ளமை உன்னாண்டவரை தொழுதேற்று அல்புவை தாகரித்த உன்னாண்டவரை பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதனம் தைசை போதனம் தைசை உயிர்த்தந்த ஆத்துமமே எல் முழு உள்ளமே தொழுதேற்று தாழ்வரை தாதரித்து உன்னாண்டவரை தொழுதேற்று. எனக்கு அன்பானோலே, நாம் எப்போ 2 பக்கமும் வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஒரு பக்கம் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறோம். ஆனால் நாம் மாறினா அவரும் மாறத்தானே செய்வார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஆனால் வாக்கு தத்தங்கள் ஏன் நிறைவேறலை? நாம் வாக்கு கொடுத்தபடி எல்லாத்தையும் செஞ்சுருக்கோமா? நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நான் பொருத்தனை பண்ணுறதோட பண்ணாமல் இருந்தால் அது பாவம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நாம் சொல்லியிருப்போம், இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், சொன்னதை செய்திருக்கோமா? ஆனால் அவரை மட்டும் நம்ம கேட்குறோம், ஆண்டவர் எனக்கு சொன்னார் செய்யலை எங்க? 2 பக்கம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக சொன்னேன், அவர் வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறவே மாட்டார். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் அப்படியே பார்த்துருக்கும் போது ஒரு வார்த்தை, இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இது 2 கண்ணும் பார்வையில்லாத மக்களுக்கு வைக்கப்பட்ட சபை. எந்த ஒரு வெளிநாட்டு பண்டையும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று,
நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். சொல்கிறத நம்ம வர்றதா இருந்தால் தாராளம் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சொல்லாமல் கூட வாங்க. மதுரையில் காலைல 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஆராதனை நடக்கும். திருநெல்வேலியில் 11 1 மணி வரைக்கும் ஆராதனை நடக்குது. தாராளமாக வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கோ, கட்டுமான பணிக்கோ, அல்ல பார்வையற்றோர் மரித்தா அடக்கம் பண்ணுற ஃபியூனரல் ஃபண்டுக்கோ, அல்லது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சாப்பிட வச்சு அனுப்புகிறோம் அதுக்கோ, அல்லது வேனில் கூட்டம் தான் கொண்டு விடுறோமே, வாரம் 4000 ரூபா அதுக்கு மட்டுமே கொடுக்குறோம். கர்த்தர் ஏவினால் நீங்கள் தொடரும். எப்படி? 2 ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. என்கிட்ட கேட்டால் சொல்லுவேன், தபால் வழியாக நீங்கள் காசோலையை அனுப்புகிறதா இருந்தாலும் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019 இந்த விலாசத்துக்கு நீங்கள் தபால் பெட்டி எண் 7ன்னு போட்டு அனுப்புனா கூட வந்து சேர்ந்துடும். ஏன்னா இதுக்குன்னு தனி தபால் பெட்டியே உண்டு. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, யார் யார் நெடுநாள் காத்திருக்கிறார்களோ, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சம் என்றீரே. ஒவ்வொருவருக்கும் அந்த ஜீவ விருட்சமான ஆசீர்வாதம் மனதுக்கு கிடைக்கட்டும், குடும்பத்தில் கிடைக்கட்டும், பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், பெரியோருக்கு கிடைக்கட்டும். ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற, எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கு எரேமியா 29:11 படி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கே என்று சொன்னவர் அதை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.